கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதன்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 39 முதல். நிலத்தின் பலனையும் நீங்கள் சேர்த்து வைக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு பண்டிகை 7 நாள் ஆசரிக்க கடவீர்கள். முதல் நாளிலே ஓய்வு நாள் 8ஆம் நாளிலும் முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சை ஓலைகளையும் தலைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றிலைகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதி 7 நாள் மகிழ்ச்சியாக இருங்கள். வருஷந்தோறும் 7 நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகை ஆசரிக்க கடவீர்கள். இது உங்கள் தலைமுறையினரும் செல்ல வேண்டிய கட்டளை என்று சொல்கிறார். கவனிங்க, இது எதை காண்பிக்கிறது சொன்னால், தேவனுக்கு நாம் செலுத்துகிற பண்டிகை. என்னென்னலாம் கொண்டு வர சொல்றாரு பாருங்க. 40ஆம் வசனம் சொல்லுது, முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சை ஓலைகளையும் தலைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றிலைகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியிலே 7 நாள் மகிழ்ச்சியாயிருங்கள். வேதம் சொல்கிறது, தாவீதை கூட சொல்லுகிறது. தாவீதை கேட்டாங்களா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான நாள். அந்த நாளிலே யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. ஆண்டவருடைய சபைக்கு போகணும், ஆலயத்தில் கர்த்தரை பாடணும், துதிக்கணும், வசனத்தை கேட்கணும், நன்றாக ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஆவியின் அபிஷேகத்தை பெற்று வரும்போது மிகுந்த ஆசீர்வாதத்தோடு வரணும். இதை தேவன் விரும்புகிறார். இதைதான் பழைய ஏற்பாட்டிலே செய்தார்கள். இந்த காலவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, ஆண்டவராகிய கர்த்தரை நீ சேவிக்க வேண்டுமானால் இப்படிதான் சேவிக்க வேண்டும். அந்த நாளை வீணடித்து விடக்கூடாது. சிலர் சபை கூடுதலை விட்டு விடுகிறபடி நாம் விட்டு விடாதிருப்போமாக. சபை கூடுதல் ரொம்ப முக்கியம். ஆகவே தேவனை உற்சாகத்தோடு உண்மையாய் தொழுது கொள்ளுங்கள், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.